ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்து நிலம்பிரை போலும் மீட்சினை நந்தி மகன் தன்னை நாண குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஸ்ட்ரோ வசந்த் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களான உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். குரு பகவான் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்வார். கடகராசி என்பது குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய வீடாகும். கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையால் மகர ராசியை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையால உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவானை பார்வை செய்ய போகிறார். இதனால ஃபர்ஸ்ட் மகர ராசிக்கு என்ன நல்லது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடன் பகை நோயை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இது நாள் வரை இருந்து வந்த அந்த குரு பகவான் அங்கிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவதே ஃபர்ஸ்ட் ஒரு நல்லது. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இப்போ குரு பகவான் வர்றதால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்ட பகை ஏற்பட்டிருக்கும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காரு, சக பணியாளர்கள்ட்டையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதே போல உங்கள் உறவுகளுடன் பகையும் பிரிவினையும் ஏற்பட்டிருக்கும். நீங்க வாங்கின கடனை சரியான நேரத்துல திருப்பி கொடுக்காம போயிருக்கும், அதனால பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. குருவின் பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இதனால் வரை திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் இதுக்கப்புறம் விலகி இந்த வருஷத்துல நல்லபடியா உங்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திரகாரகரான குரு பகவான் உச்சம் அடைஞ்சு சஞ்சரிக்க போறதால இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்குங்க. இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இருந்த தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகி ஒரு நல்ல வழி பிறக்கும். குருவின் பயிற்சிக்கு பிறகு எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கடந்த 7-8 வருடங்களாகவே குருவோட பலம் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு சரியா கிடைக்காமலே இருந்தது. இப்போ அந்த குருவின் பலம் குருவின் பார்வையும் ராசிக்கும் ராசிநாதனுக்கும் கிடைக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மையை ஏற்படுத்துங்க. நீங்க எதுக்காகலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சிகளில் இந்த காலகட்டத்துல நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமான முடிவுக்கு வரும். 7 சனி காலகட்டத்துல கணவனையோ அல்லது மனைவியையோ பிரிஞ்சிருந்த மகர ராசி நேயர்கள் இப்போ நீங்க சேர்றதுக்கு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி சக்சஸ் ஆகுங்க. மகர ராசிக்கு கூடயே இருந்து உங்களுக்கு எடுத்துட்டு இருந்த சகுனிகளும் துரோகிகளும் இதுக்கப்புறம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நட்புகளும் உறவுகளும் இதுக்கப்புறம் உங்களை தேடி வருவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இது நாள் வரைக்கும் உங்க வியாபாரம் டல்லா போயிட்டு இருந்தா இதுக்கப்புறம் நல்லா போகுங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் நல்லா இருக்கும். குரு பகவான் மகர ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்திற்கும் அதிபதியா வராருங்க. சோ இந்த 2 ஆதிபத்தியங்களுக்கு குரு பகவான் அதிபதியா வர்றதாலையும் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதாலையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்குங்க. அதே போல உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். சுப விரயங்களை நிச்சயமா ஏற்படுத்துவார். எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாவே இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு இருக்கும். குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை உச்சமாக சஞ்சரிப்பார். அதன் பிறகு குரு பகவான் கடக ராசியிலிருந்து அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானால மகர ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்கதாங்க செய்யும். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் குரு பகவான் திரும்பவும் வக்ரகதியில கடகராசிக்கே வந்துருவாரு. குரு பகவான் இந்த குரு பயிற்சியில அடையக்கூடிய அதிசாரம் வக்ரம் அப்படின்னு எல்லா நிலைகளிலுமே மகர ராசிக்கு அவர் ஏதோ ஒரு வகையில நன்மையை தாங்க செய்வார். குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகு மகர ராசிக்காரங்க ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு அங்கு குரு வடிவாய் காட்சியளிக்கும் முருகப்பெருமான வழிபட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை நீங்க வியாழக்கிழமையில வழிபட்டு வர்றது சுபகாரியங்கள்ல இருக்க தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் விரைவாக நடைபெறும். இந்த குரு பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எல்லா செல்வங்களையும் மன நிம்மதியும் கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.